5 ஓவர்ல ஒரு பாலுக்கு 1 ரன் அடிக்கணுங்கிறத விட கம்மியா தான் இருந்துச்சு. கையில 7, 8 விக்கெட் இருந்துச்சு. எப்படி தோத்தாங்க? இப்படின்னு நீங்களும் என்னைய மாரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. போன மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ராத்திரியெல்லாம் ஸ்ரீலங்கா தூங்கவே இல்லையாமா. இலங்கை ரசிகர்கள்லாம் ராத்திரியெல்லாம் விட்டத்த பார்த்து மல்லாக்க படுத்தவன் தான். "ஐயா, சாமி எந்திர்றா, ராஜா, கண்ணா" அப்படின்னு அம்மா, அப்பா எழுப்புறாய்ங்களாம். அவன் அப்படியே உறைஞ்சு போய் சந்திரமுகி படம் வடிவேல் மாரி அப்படியே படுத்து உட்கார்ந்துறாய்ங்களாமா அப்படியே. யாரும் எந்திரிக்கவே முடியல. அந்த மாரி ஒரு மேட்ச் தலைய பிச்சுக்கிற மாரி இருக்கு. ஒண்ணும் புரியல எனக்கு. என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை பிளீஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் படத்துல பால் வந்துச்சு கேட்ச் இப்படி போனா அப்படியே மண்டையில அடிச்சா கீழே விழுந்துனா அது ஒரு ஞாபகம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாருல அந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னா யாருக்கும் ஞாபகம் இல்லை இங்க ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ்லாம் இப்போ உறைஞ்சு போயிருக்கிறதுக்கான காரணம் நான் ஏற்கனவே வீடியோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருந்து மேட்ச் அப்படி மறுபடியும் தோத்து போயிருக்கிறாங்க இலங்கை அணி. ஏற்கனவே இந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச் இதே மாதிரி தான் நடந்துச்சுங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அதாவது இப்ப எல்லாம் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா the greatest of all time victories அப்படின்னு சொல்லுவாங்க. the greatest of all time comeback victories இம்பாங்க. சோ இப்போ நம்மளுடைய இலங்கை அணி என்ன ரெக்கார்டை ஹோல்ட் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா the greatest of all time comeback loss. அதாவது நான் வந்து ஓடி போயிட்டு இருப்பேனா ஜெயிக்கிற மாதிரி நான் அந்த லைனை தொட போறதுக்கு முன்னாடி அப்படியே நடந்து அப்படியே ஸ்லோவாகி ஓகே நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு லத்தாஜிக்கு ஆயிருவேனா அப்ப நீங்களாம் என்னைய தாண்டி முன்னாடி போயிருவீங்களா இதுதான் நீங்க பண்ண போறீங்க ஓகே கைஸ் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா அழகா சுத்தி நிற்கிறாங்க நம்மளுடைய இலங்கை அணி. என்ன குறை வச்சோம் உங்களை நாங்க என்ன குறை வச்சோம் அப்படின்னு ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் கேட்கல, ஸ்ரீலங்கா டீம் மேனேஜ்மெண்ட் கேட்கல, இந்தியா பிளேயர்ஸ் கேட்கறாங்க. நான் உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? ஜெயிக்க தானே போயிட்டு இருந்தீங்க. உங்களை நாங்கள் ஏதாவது பண்ணோமா, ஏதாவது ட்ரிக்கு பண்ணோமா, திடீர்னு உடனே மாப்பிள்ள ஜஸ்பிரிட் பும்ராவுக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு 5 ஓவர்ல வந்து பாலுக்கு 1 ரன் அடிக்கணுன்ற நிலைமையில நாங்க என்ன பும்ராவை வந்து ஃபோன் போட்டு கூட்டு வந்து ஸ்குவாட்லேயே இல்லாத அவரை ஓவர் போட வச்சோமா? என்ன பண்ணோம் நாங்க? 19வது ஓவர் ரிங்கு சிங் கிட்ட கொடுத்தோம். 20வது ஓவரை சூரியகுமார் யாதவ் கிட்ட கொடுத்தோம். இதை விட வேற நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் கேக்குறாப்ல. ஆனா என்னனே நான் தானே போட்டேன் கேமரா ஆஃப் பண்ணடா டேய் அமைதியாங்களா போங்க சொல்லு நான் அவர் பேசிட்டு போங்க ஏனே நான் என்னனே பண்ணேன் நான் தானே பவுலிங் போட்டேன் என்னென்ன அப்படின்றாப்ல. சோ இந்த அளவுக்கு வந்து ஸ்பின்னுக்கான ஒரு பெரிய இது அந்த ஃபீல்டில் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து எந்த அளவுக்கு இந்தியா வந்து பவுலிங் அப்ளை பண்ணாங்களோ அதை விட சூப்பராக ஆக்சுவலாக அப்ளை பண்ணது நம்ம ஸ்ரீலங்கா தான். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்டிங்கே ஸ்பின்னை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த பிச்சு ஸ்லோவாக இருக்குது, ஸ்லோ பிச்சை நம்ம இறக்குறோம் நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்லி இறக்குறாங்க. அவங்க ஆரம்பத்திலேயே பவர் பிளேலேயே இறக்கிட்டாங்க எல்லாரையுமே அவங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க இன்னும் எங்களோட பெட்டரா அப்ளை பண்ணீங்க. ரைட்டு, வெரி குட், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன பண்ணீங்க? அதையே வச்சு விக்கெட்டை வரிசையா எடுத்து 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 எங்களை வந்து புரள விட்டீங்க. அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்தீங்க. பரவாயில்ல, ரைட்டு. பட் ஆனா இந்தியா ஒரு தவறு பண்றாங்க. முதல் 4 ஓவர்ல வந்து ஸ்பின்னரே கொண்டு வரல. 5வது ஓவர்ல தான் ஸ்பின்னரே உள்ள வராரு. இப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி நீங்க என்ன பண்றீங்க? அழகா தட்டி தட்டி மாப்பிள்ள நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேகன் ஷாட்ஸுக்குலாம் போயிட்டு அவங்க நம்ம அவுட் ஆயிடக்கூடாதா, மொல்லமா ஆடணும், எல்லாமே கரெக்டா தானே சார் பண்றீங்க, நல்லா தானே போய்க்கு இருந்துச்சு. எங்க நீங்க முடிவு பண்ணீங்க இந்த மேட்சை தோக்கணும்? எங்க முடிவு பண்ணீங்க இந்த மேட்சை கை விட்டு கொடுக்கணும்? ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு எல்லாரும் இப்போ குழம்பி போயிருக்கிற இந்த நேரம் தான் இந்த மாதிரி ஒரு மேட்ச். ஸோ அதனால வந்து இந்த மேட்சின் பிறகு உண்மையாகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கு வந்து தள்ளப்பட்டிருப்பார்கள்னு சொல்லணும். அதுவும் கடைசியில் சூப்பர் ஓவர் வரைக்கும் சென்று சூப்பர் ஓவரில் நம்மளுடைய இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான காரணத்தையும் அவங்களுடைய பேட்ஸ்மேன் செஞ்சு கொடுத்தாக இருக்கட்டும். அதாவது அப்பெல்லாம் எவ்வளோ ஃபில்டரா வெளியே இருக்காங்க. ஓஹோ ரைட், அவன் அவன் எங்கே இருக்கான்? அங்கேயா? சரி போடு. வெரி குட். அடுத்து உள்ள பேசணும் வந்துட்டார். அடுத்து அவரு அப்படி எங்கடா அங்க இருக்கியா? அங்கே நவரக்கூடாது, வெளுத்துருவேன். எஸ் தேங்க்யூ படி. புரியல எனக்கு, இல்ல புரியல.